எந்த அரசுமே அரசு மக்களுக்காக செயல்பட்டு இருக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல, அது பெரிய கேள்வி. அதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். மன்ரேகா விஷயத்துல மகாத்மா காந்தி ஊரக வேலை அதுல இன்னைக்கு 243 ரூபாய் ஏத்திருக்கோம். அதோட இல்ல 243 ரூபாய் நேரடியா அவனுக்கு போய் சேருது. அதுல எவ்வளவு போச்சு? 180 ரூபாயில 60 ரூபாய் போச்சு. இன்னைக்கு எல்லாரும் குறிப்பா இதுல ஒண்ணே ஒண்ணு சகோதரி ரொம்பவே கோபப்படுவாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கலன்னா சகோதரிட்ட போயிட்டு வரலாம். சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நேரம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு வாழ்க்கை தந்த திட்டம். அதை யாராவது மறுக்க முடியுமா? இத்தனை வருஷம் ஏன் வாஜ்பாய் இருந்தாரு, அவர் கொண்டு வந்தாரா? 125 கோடி பேர் எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை தந்தது? இல்ல இல்ல 125 பேசாதீங்க. சாமானிய மக்கள் 125 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்ததுன்னு சொல்லுங்க. செந்தில், ரெண்டு விஷயம் தனியா பண்ணுங்க. இல்ல ப்ளீஸ், ஒரு விவாதமா கொண்டு போலாம். நான் ஒரு கேள்வி கேட்டேன். பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்தால்தான் மாற்ற முடியும், நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றுபட்டால்னு எப்படி மக்கள்கிட்ட சொல்றாரோ, இதே வாதத்தை கொஞ்சம் கூட பிசிறுதட்டாமல் பிசகாமல் மன்மோகன் சிங் கொடியேற்றிய பிறகு டெல்லியில் இதே உரை இப்படி ஆற்றினார். இது உங்க எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, நீங்க எல்லாரும் சேர்ந்தா இதெல்லாம் மாற்றணும், நீங்கள் ஒவ்வொருவரும் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசியல்வாதிகள் எல்லோருமே வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது நாங்கள் வந்தால் மிகப்பெரிய அச்சேதீன், விரைவில் நல்ல காலம் என்று சொன்னார்கள். நீங்க நாங்க வந்தா மாறுவோம்னு சொன்னீங்க. ஆனா எல்லோருமே ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை நோக்கி பழிய குடுக்குறீங்க, பழிய போடுறீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து முன்னேற்றுங்க. இது மன்மோகன் சிங் பேசியிருக்கிறாரு. என்ன பேச விடுங்க, அப்பதான் நான் சொல்ல முடியும். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை மக்களிடம் என்ன சொன்னாருன்னா, உங்கள் திறன் வளர்க்கப்பட வேண்டும், அது வறுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு திறன் மேம்பாடை கொண்டு வருகிறேன். ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி பேசும்போது சொன்னாரு. எப்ப சொன்னாருங்கிறது இருக்கு இல்லையா? உங்க திறமையை நீங்க வளர்த்திக்கிறதுக்கு நாங்க ஃபண்ட் அலோகேஷன் பண்றோம், நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நாங்க கொடுக்கிற ஃபண்டை பயன்படுத்தி ஸ்கில்ல வளர்த்துங்க, திறமையை வளர்த்துங்க, வேலை வாய்ப்புக்கு பயன்படுத்துங்க. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டெண்டுல்கர் கமிட்டியினுடைய அறிக்கை குறிப்பிட்டது மத்திய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெள்ள தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. திறன் மேம்பாடு பற்றி சொல்லும்போது மக்களை இணைத்துக் கொண்டுதான் திறன் மேம்பாடு பண்ண முடியும், பண்ண முடியாது. ஆனா மோடி அவர்கள் அப்படி சொல்லல. மன்மோகன் சிங் வரலாம். நீங்க டெண்டுல்கர் கமிட்டியினுடைய அறிக்கை ஒரு விஷயத்தை குறிப்பிட்டது மத்திய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வறுமை கோட்டிற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கான தகுதி ஊரக பகுதிகளில், கிராம பகுதிகளில் ஒரு தனி மனிதன் ஒரு நாளைக்கு 26 ரூபாய் சம்பாதிச்சா அவன் வறுமையை தாண்டிட்டான், வறுமை கோட்டிற்கு மேலே போய் விட்டான். நகர்பகுதியில் 32 ரூபாய் சம்பாதிச்சுட்டா அவன் வறுமையை தாண்டிட்டான்னு சொன்ன அறிக்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு அன்றைய காங்கிரஸ் அரசு. 26 ரூபாய் ஒரு இந்தியன் ஒரு நாளைக்கு தனி மனிதன் சம்பாதிச்சானா அவன் வறுமை எப்படி தாண்ட முடியும்? அதான் வறுமை ஒழிப்புக்கான ஸ்கேல். அது கிடையாது, வறுமை ஒழிப்புக்கான ஸ்கேல் அது கிடையாது. அது அடிப்படை திட்டங்களுக்கான நகர்வை கொண்டு செல்வதற்கான குறியீடு. அது அதை நீங்க எப்பயுமே தயவு செஞ்சு இருங்க. பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைனுக்கான பிலோ பாவர்ட்டி லைன்னா பிளண்டா பிலோ பாவர்ட்டி லைன் பார்க்காதீங்க. இதெல்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காதீங்க. இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. பிலோ பாவர்ட்டி லைன் குறியீடுங்கிறது திட்டங்களுக்கான குறியீடு, நீங்க அதான் பார்க்கணும். ஆனா ரியலா பாவர்ட்டி உண்மையாகவே வறுமை உண்மையாகவே வறுமை ஒழிந்திருக்கிறதா என்றால் அது வேலை வாய்ப்பின் மூலமும் திறன் மேம்பாடு மூலமா தான் வறுமையை ஒழிக்க முடியும், நல்ல திட்டங்கள் மூலமா தான் ஒழிக்க முடியும். அதனால நீங்க அந்த குறியீடு இருக்கு பாருங்க, அது இலவச திட்டங்களுக்கான குறியீடு. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஃப்ரீயா செல்போன் குடுக்குறோம், ஃப்ரீயா மிக்ஸி கிரைண்டர் குடுக்குறோம், ஃப்ரீயா அத தரணும் சொல்றாங்க பாருங்க. அதுக்குண்டான குறியீடு பிபிஎல்ல இருந்தா தான் ஃப்ரீயா கிடைக்கும். கணக்கீடு செய்யப்படல. அப்படி அது கணக்கீடு செய்யப்படவில்லை விஜயதனி. அதுக்குண்டான குறியீடு தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அது அவர் கணக்கீடு செய்யப்படவில்லை. உண்மையாகவே வறுமை வந்து அப்படி கணக்கிடப்படுவதில்லை. மக்கள்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வரலாமா? மக்களுடைய கேள்விகளுக்கு அனுமதி கொடுத்து மக்களுக்கு எப்பயுமே நீங்க விரைவா சொல்லுங்க, நான் மக்கள்கிட்ட போயிடுறேன். ஒண்ணு இல்ல, அதாவது குறிப்பா வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டை பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க ஆட்சி காலத்துலதான் தொடர்ந்து 20 ஆண்டு காலம் வேலை தடையானே இருக்கிறது, பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட். இந்த ஆண்டு இப்போ மத்திய அரசு இல்ல, அது மட்டும் இல்ல, பப்ளிக் செக்டார்ல இருக்கு. 1 கோடி வேலை வாய்ப்பு காலியிடம் இருக்குங்க. அங்கதாங்க சமூக நீதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கு. மத்திய அரசு உண்மையிலேயே சமூக நீதியை காக்கிற அரசு என்றால்
இத இந்த பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் எடுத்துட்டு 1 கோடி பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறை அத்தனையிலையும் காலி பணியிடங்கள் நிரப்பினாலே ஒரு பெரிய இருக்குங்க. அப்ப அதை பத்தி பேசுவதே இல்லை. அப்ப அதை பற்றி பேசாமல் எந்த விதமான மக்களுக்கான நன்மை பத்தி பேசுறது, மக்களுக்கான வருமானத்தை பெருக்கிறோம் என்று பேசுவதெல்லாம் போலித்தனமானது. நாம் நேயர்களுடைய கேள்விகளுக்கு சென்றுவிட்டு வாதத்திற்குள் பயணிக்கலாம். நேயர்கள் நம்முடைய கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள். நேயர்களின் கேள்வி, உங்க பேரு, யாருக்கான கேள்வி சுருக்கமா? சரியா இருக்கு, பேசுங்க. பிரபு யார்? லெனின். நீங்க மைக்க வச்சு சரியா விரைவா பேசுங்க. ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக, அவர்களது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக பல திட்டங்களை கொண்ட அரசாக தொடர்ந்து நீங்கள் முன் வச்சிட்டு இருக்கீங்களா? அது வறுமையை ஒழிப்பதற்கான அரசு என்ற கோரிக்கையை மட்டுமே நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த பிப்ரவரி மாதம் மும்பையில் உங்கள் அமைச்சர் ஒருவர் விவசாயிகள் தற்கொலை இப்போது ஃபேஷன் ஆகிப்பட்டது என்று ஒரு உரையை முன்வைத்தார். இதை பற்றி இதுதான் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான அரசா? இல்ல, மற்ற நேருடைய கேள்விகளும் போயிடலாம். அடுத்த நேர்கள் வேற யாராவது கேள்வி இருக்குதா? கேள்வி யாருக்கானது? உங்க பேரு விரைவா. ஆனந்துக்கு விரைவா. அதாவது இந்திய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் இருந்தா மட்டும்தான் நம்ம நம்மளால வறுமையை ஒழிக்க முடியும். வறுமையை நம்மளால ஒழிக்க முடியும். ஆனா இந்த 2 வருஷம் ஆட்சியில மோடி ஆட்சி எந்த விதமான ஆக்கப்பூர்வமான எந்த இது எடுத்திருக்காங்க? என்ன நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எதுவுமே எடுக்கலன்னு தான் சொல்லுவாரு. வேற யாராவது கேள்வி இருக்குதா? அவர்கிட்ட கொடுங்க விரைவா. சொல்லுங்க சார். நம்ம யாருக்கான கேள்வி? கண்ட்ரி பிஜேபி. கண்ட்ரி டெவலப் எஜுகேஷன் இஸ் த மெயின் சார். ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன் தனியார் யூனிவர்சிட்டிஸ் நம்ம உள்ள கல்வி அடிப்படை உரிமை ஏன் அதை தனியாருக்கு தனியாருக்கு நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டி இன்வைட் பண்றோம்? அந்நிய நிறுவனங்களையும் ஏன் அழைக்கிறோம்? வேற யாராவது கேள்வி விரைவா. 1 by 1 சுருக்கமா. என் பேர் விக்னேஷ் சார். கேள்வி யாருக்கானது? கேள்வி பிஜேபி. எல்லாருமே பிஜேபி தான் கேள்வி. சரி, ஏன்னாக்கா சார் நம்மளோட நாட்டுல கருவேல மரங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார். அதனால தான் வறட்சி மோஸ்ட்லி வருது. அதை நீக்குவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? ஆனா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இதுக்கு ஸ்டே வாங்குறாங்க. விரைவா அடுத்த கேள்வி. சார் உங்களுக்காக கேள்வி பிஜேபி சார். ஏன் நம்ம கண்ட்ரி அவங்களுக்கு பிரைவேடைசேஷன் அதிகமா பண்றாங்க, கவர்மெண்டைசேஷன் நம்மளுக்கு பண்றதுக்கு தகுதி இல்லையா? நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட பர்சன்ஸ்க்கு இல்லையா தகுதி? விரைவா நேரம் இல்ல. கிதியோன் மதுரை சகோதரர் பாரதி அவர்களுக்கு, நீங்க தான் அமர்வில் இருக்கிறீங்க, ஆட்சியில் இருக்கிறீங்க. பாகல் திட்டத்தின் கீழே நீங்க எல்லாமே உங்களுடைய சப்சிடி எல்லாம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்றீங்க. 1 கோடி பேரை விட்டுருங்க. நீங்க 1 கோடியாவது 1வது நபரா இருங்கன்னு சொல்றீங்க. எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ வீட்டுல இருக்கக்கூடிய சிலிண்டர்களை நீங்க வித்ட்ரா பண்ணிருக்கீங்க? ஓகே, நேயர்களுடைய கேள்விகளுக்கு நன்றி. விரைவா நீங்க 1 by 1 போலாம். நான் கேள்வி அவர் ஒரு முதல் கேள்வி. முதல்ல விவசாயிகள் சார்ந்து விவசாயிகள் தற்கொலையில ஃபேஷன் அப்படின்னா இதுல கூடுதலாக அது ஆண்மை குறைவு எல்லா கேள்வியுமே கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு விவரம் தேவை. அதற்கான கேள்வியா இருக்கு. ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியை பத்தி இவ்வளவு தூரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு முற்படுறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் விஷயம், மகாராஷ்டிரா விதர்பா மாநிலத்துல கடந்த 10 ஆண்டுகளாக வருஷத்துக்கு 2 லட்சம் பேர். காரணம் என்ன தெரியுமா? இந்த அரசாங்கம், இந்த யூபி அரசாங்கம் விவசாயிக்கு வெளிநாட்டுல இருந்து விதை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அந்த காட்டன் எல்லாம் போச்சு. விவசாயி பேங்க்ல கடன் வாங்கினா கந்து வட்டி கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாம, வட்டி கட்ட முடியாம தற்கொலை பண்ணான். ஆனா நாம வந்த உடனே திட்டம் போட்டிருக்கோம். நாக்பூர்ல இன்னைக்கு கரும்புல இருந்து மொலாசஸ் எடுத்து நம்ம சாராயமா தமிழ்நாட்டுல சாராய ஆறு ஓடுது. ஸ்ரீதரன் ஆனா குறுக்கிட ஒரு மணிக்கணும். இல்ல நீங்க பெரிய அவருடைய கேள்வி நான் அவரோட சரியா கன்வே பண்ணிடுறேன். இல்ல விவசாயிகள் தற்கொலை இருக்குதான்னு கேக்குறாரு. விவசாயிகள் தற்கொலை இருக்குதான்னு கேக்குறாரு. விவசாயிகள் தற்கொலை ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்படி சொல்லல அவரு. அதுதான் தவறா புரிஞ்சுட்டாங்க. அதுதான் தவறா புரிஞ்சப்பல. அப்படி அவர் சொல்லவே இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். இந்த அரசாங்கம் நிதின் கட்கரி அவர்கள் வந்த பிறகு மத்தியில இந்த அரசாங்கம் கரும்பினுடைய விவசாயிகளுக்கு டன்னுக்கு அதிக விலை கொடுக்க முடியும். சர்க்கரை போக மீதிய இந்த மொலாசஸ்க்கு பதிலாக எத்தனால்னு எடுக்க முடியும். அது இந்த பெட்ரோல் கூட கலக்கும் பொழுது சுற்றுப்புற மாசு ஏற்படுத்தாத ஒரு பெட்ரோலா இருக்கும். அதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்க்கை 2 மடங்கு ஆகும். 2வது, விவசாயத்துக்கு மின்சாரம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் விவசாயம், நானும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். விவசாயத்துக்கு மின்சாரம் இல்லை. எத்தனை மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. இன்னைக்கு இந்தியாவில் நீங்க பியூஷ் கோயல் அவருடைய விளம்பரத்தை பார்த்திருக்கலாம். ₹1.40 யூனிட் கொடுக்கறது தயாரா இருக்கும்னு தினசரி அவர் ட்வீட் பண்றாரு.
இந்தியாவுல மின்மிகை மாநிலமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, குடுக்குறோம், வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம். ஒரு இந்தியாவுல இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நான் கேள்வி பதில் சொல்றேன். தவறானதுல தவறு ரைட் நீங்க சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். அடுத்த கேள்வி. ரெண்டாவது இந்த பாகல் திட்டம் சொன்னாரு, இன்னைக்கு விட்டு கொடுங்க. விஜயதாரணி ஒரு நிமிஷம் இருங்க, விஜயதாரணி உங்களுக்கு வாய்ப்பு. பாகல் திட்டம் இன்னைக்கு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு கிராமப்புறத்துல இருக்க ஒரு பெண்மணி வயதானவங்களோ குடும்ப தலைவியோ இந்த அடுப்பை ஊதுறதுனால, கறி அடுப்பு விறகு அடுப்புனால எவ்வளவு துன்பப்படுறாங்க தெரியுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு பெண் வந்து 36 சிகரெட் பிடிச்சா என்ன அளவுக்கு இன்ஹேல் ஆகுமோ, லங்ஸ் வீணா போகுமோ, அது மாதிரி கெட்டு போகும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இதெல்லாம் பதில் சொல்லிட்டு பதில் சொல்லுங்க, வாய்ப்பு கொடுங்க. சட்டமன்றம் இல்லங்க, விஜயதாரணி சட்டமன்றம் இல்ல, விஜயதாரணி சட்டமன்றம் இல்லை, சட்டமன்றம் இல்லை. பதில் சொல்லுங்க, பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க, பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்க. பிரதமர் ஒரு கோரிக்கை கொடுத்தாரு, அதுதான் எல்லா எம்பியும் நீங்க போய் தகவல் உரிமை சட்டத்துல போய் எடுத்து பாருங்க. எல்லா எம்பியும் விட்டு கொடுத்திருக்காங்க. பிஜேபி ஆளுநர் மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் விட்டு கொடுத்திருக்காங்க. அதோட இல்ல, ஏன்னா பிரதமர் சொன்னதுக்காக 1.5 கோடி பேர் இன்னைக்கு விட்டு கொடுத்திருக்காங்க. அதனால என்ன பலன் தெரியுமா? 3 கோடி பேருக்கு இல்லாதவங்களுக்கு இலவசமா முதல் முறையாக சிலிண்டர். அதுதான் இந்த அரசு திட்டமிட்டது. ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க முன்னாடி, இன்னைக்கு எப்படி சிலிண்டர் கிடைக்குது? இலவசமா கிடைக்குதுங்க. சிலிண்டர் வாங்குறதுக்கு எப்படி சிரமப்பட்டீங்க? அவர் சொல்லிக்கிறாரு, நீங்க முரண்படலாம். நான் உங்களுக்கான நேரம் தரேன், உங்களுக்கான நேரம் கொடுங்க, எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நிறைவு கருத்து உங்களுடைய நிறைவு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 4.5 கோடி பேருக்கு இலவசமா சிலிண்டர் கொடுத்துருக்கோம். 4.5 கோடி பேர் நீங்க